நான் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லும். ரெடியா? முட்டி மேல கை தாயே, சின்ன தாய் இப்படி முட்டி மேல 3 வெள்ளி சேர்த்துக்கோ. நின்று கண்ணை மூடி நம்முடைய குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கலாம். குலதெய்வம் நம்ம கூட நிறைய சாமிகள் இருக்காங்க. கடவுளே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பகவானே, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நோய்நொடி இல்லாமல் ஜாதி பாகுபாடு இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சந்தோஷமாக வாழ வேண்டும். இறைவா, இதற்கு தாங்கள் ஆசி அளிக்க வேண்டும். ஜெய் ஸ்ரீராம். ஓம் நமச்சிவாய. மெதுவா உள்ளங்கையை பார்த்து கண்ணை தரங்க. இங்க எந்தெந்த கடவுளுக்கு வந்திருக்காங்க சொல்லியிருக்கேன்? சூப்பர். அவங்களோட சேர்ந்து நம்ம குலதெய்வம் வந்தாச்சு. ஒருத்தர் குலதெய்வம் இருக்குமே. உங்களுக்கு குலதெய்வம் என்ன? முருகன். உங்களுக்கு குலதெய்வம் என்ன? ஐயோ தெரியல. முனீஸ்வரர். ஐயோ முனீஸ்வரர் கூட. உங்களுக்கு முனீஸ்வரர். உங்களுக்கு என்ன? பச்சையம்மா. உங்களுக்கு முனீஸ்வரர். முருகன். வடவெட்டு அம்மன். முனீஸ்வரர். முருகன். அம்மா உங்களுக்கு முனீஸ்வரர். சூப்பர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குலதெய்வம் இருக்காங்கல்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தினசரி எழுந்த உடனே என்ன பண்ணணும்? உள்ளங்கையை பார்த்து கண்ணில் பட்டு குலதெய்வ பேரை சொல்லி, முருகா இந்த பொழுது சிறப்பா முடியணும். எப்படி முடியணும்? எழுந்த உடனே உள்ளங்கையை பார்த்து கும்பிட்டுட்டு முகத்தை தொட்டுட்டு பூமி மாத்தா தொட்டு கும்பிட்டு தான் எழுதணும். செய்யலாமா? போன வாட்டி ஒண்ணு சொன்னேன். ஒரு 4 பேர் முக்கியமானவங்க. அந்த 4 பேர் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு சொன்னேன். யாரு 4 பேரு? இந்த 4 பேர் தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? நம்ம நிலைமை என்ன ஆகும்? அவங்க தூக்கி போட்டு மிதி வச்சிருவாங்க. இந்த 4 பேர் என்ன பண்ணணும்? 4 பேர் ஒரே சமயத்துல காலில் இருந்து வர முடியுமா? வீட்டுல யாரு இருக்கா? கோவில் யாரு இருக்கா? பள்ளிக்கூடத்தில் யாரு இருக்கா? எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி அவ காலில் வந்து ஆசீர்வாதம் ஆகணும். யாரெல்லாம் அது செய்யறா? கை தூக்குங்க. நாங்க டெய்லி எங்க அப்பா அம்மா காலில் ஒன்று ஆசீர்வாதம் ஆகணும். கோவில்ல கடவுள் மாதிரி ஆசீர்வாதம் ஆகணும். வலது கை தூக்குறோம். பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு ஆசீர்வாதம் ஆகணும். ரைட் ஹேண்ட் தூக்குறோம். வலது கை கைக்கப்படுங்க. இன்னையிலிருந்து வீட்டுக்கு போற உடனே அப்பா அம்மா இங்க வாங்க, நெல்லு 2 பேர் வரிசையா. நல்லா தானே இருந்தேன். இன்னைக்கு 5ஆவது போயிட்டு வந்தேன். என்ன சொல்லுங்க நெல்லுங்க. அப்படி 2 பேர் நிக்க வச்சு என்ன பண்ணோம்? நகை நினைக்கூடாது. என்ன பண்ணா? காலில் வந்து நமஸ்காரம் பண்ணணும். இங்க சாமி இருக்காங்க, கொண்டு போயிடலாம். ஸ்கூல் ஓபன் பண்ண, பள்ளிக்கூடம் ஓபன் பண்ண உடனே வகுப்பு ஆசிரியர்கிட்ட ஆசீர்வாதம் செய்யலாமா? செய்வோமா? எல்லாரும் பண்ணலாம். எந்த பெரியவங்களை பார்த்தாலும் ஆசீர்வாதம். ஓகேவா? இப்ப விஷயத்துக்கு வர. பின்னாடி சொல்லவே இல்லையா? யாரு இருக்காரு பின்னாடி? பின்னாடி அம்மன் பின்னாடி. சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் எங்க? கைலாயத்துல. இப்ப நம்ம கூப்பிடுறாங்க அயோத்தி ராமர் கோயில் போகணும்னு சொன்னா எல்லா கிளம்பும் சொன்னா எல்லாம் கிளம்புறதுல. இப்ப எல்லாரும் போயிட்டு என்ன ஆகும்? அயோத்தி என்ன ஆயிடும்? தாங்காது, டவுன் ஆயிடும். அது மாதிரி சிவனுடைய பார்வதியுடைய திருமணத்தை பார்க்கறதுக்கு எல்லா மக்களும் என்ன ஆச்சு? கைலாயத்துக்கு போயாச்சு. இப்படி இருக்க இடம் போன உடனே வடக்கு என்னாச்சு? தாழ்ந்துச்சு. தெற்கு என்னாச்சு?
எல்லாம் பயப்படாத, கடவுளே ஈஸ்வரா என்னாச்சு, என்ன நிலைமை பாக்குற, கவலைப்படாதீங்க. எல்லாம் இங்க வந்ததுனால வடக்கு ஏறிடுச்சு, தெற்கு தாண்டிடுச்சு. யாருன்னா ஒருத்தர் அந்த பக்கம் போடுங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடும். யாரு போறீங்க? யாரு கேட்கிறா? சிவபெருமான் கேட்கிறார். பக்கத்துல பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க. என்னப்பா அது கல்யாணத்தன்னைக்கு இவ்வளவு சோதனையா? சிவனே சோதனை கொடுக்கிறாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே தயார் இல்லை. ஏன் சிவன் பார்வதி கல்யாணத்தை பார்க்காம மேல போக முடியுமா? சிவன் என்ன பண்றாரு? யாருமே இல்லையா? பாக்குறாரு. ஒரே ஒரு ஆள், இந்த ஆள் அனுப்பிச்சா சரியாயிடும். யாராவது? அகத்தியா, இங்க வா. அகத்தியா பாக்குறாரு. நான் நீங்க மாட்டிக்கிட்டேன்னா யாருமே இல்லையா? ஈஸ்வரா சொல்லுங்க, வா நீ கிளம்பு. எங்க ஐயா போ? எங்க போறது? போயிட்டே இருக்கு. பகவான் எனக்கு என்ன சோதனை? எல்லாரும் என்னுடைய திருமண காட்சியை பாக்குறாங்க, எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காதா? சொன்ன கவலையே படாத, நீ போயிட்டே எங்க நினைச்சு நீ என்ன யோசனை பண்ணி நினைக்கிறியோ அந்த இடத்துல எப்படி காட்சி கொடுப்போம்? திருமண கூடமா காட்சி கொடுப்போம். சொன்னது யாரு? சிவபெருமான். என்னடா சோதனை சொல்லிட்டு அப்படியே வர்றார். அகத்தியர் ஒரு தமிழ் படம் ஒண்ணு இருக்கு. உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வுலாம் நிலை வேண்டும். எல்லாரும் படத்தை பாருங்க. நீ வீட்டுக்கு போற உடனே யூடியூப்ல அகத்தியர் அப்படி டிவில போட்டாலும் செல்போன்ல போட்டாலும் சூப்பர் படம், 2.5 மணி நேரம். அகத்தியர் படம் பேரு அகத்தியர். எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு நாங்க சொல்லணும், அம்மா கிட்ட எல்லாம் சொல்லாமா? அப்படி அடைய திருமண கோலத்தோட அகத்தியர் காட்சி கொடுக்கிறார். நண்பராக அதுதான் நம்ம திருவேற்காடு. திருவேற்காடு கருநாடம் இருக்கக்கூடிய இடம். எந்த இடத்துல சிவனோ பார்வதி காட்சி கொடுத்தாங்களோ அங்க யார் இருக்கா? வேதபுரீசர் இருக்காரு. உலகத்திலேயே சிலையா இருக்கக்கூடிய ஒரே இடங்குதான் திருமண கோலத்தோட. பல இடத்துல இருக்கிறான். அங்க போயிட்டு யாருக்கு திருமணம் ஆகல போயிட்டு, பகவானே எங்க வீட்டுல இருக்காங்க கல்யாணம் ஆகல, சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படி வேண்டிக்கிட்டு பகவானை அர்ச்சனை பண்ணா கண்டிப்பா திருமணம் வாய்ப்பு கிடைக்கும். செய்யலாமா? ரொம்ப நேரம் கல்யாணம் ஆகல, கஷ்டமா இருக்கு அப்படி யாரா இருந்ததுன்னா கருமாரியம்மனை பார்த்துட்டு பின்னாடியே வேதபுரீஸ்வரை பார்த்தா ரொம்ப சந்தோஷம். அப்படி நம்ம சென்னையை சுத்தி நிறைய சிவபெருமான் இருக்கார். இங்க ரவீஸ்வரர் தெரியுமா? இப்ப பாலாலயம் பண்ணி கோயில் திருப்பதி நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தான் வந்தேன். அவர் எதுக்கு ஒரு குளம் இருக்கு தெரியுமா? பிரம்மர் அவரு தோஷத்தை நீக்கிறதுக்காக அந்த குளத்துல குளிச்சுட்டு யார தரிசனம் பண்ணாரு? ரவீஸ்வரரை தரிசனம் பண்ணி தோஷத்தை நீக்கிட்டு போன அருமையான இடம். எந்த இடம்? வியாசார்பாடி. சாதாரண ஊரு கிடையாது. வியாச பகவான் வந்துட்டு போற ஊரு. நம்ம ஊர்ல ரொம்ப பழமையான ஊரு. சென்னையில இருக்கிற எல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. தர்மம் பண்ணாதான் சென்னையில பிறக்க முடியும். நம்மள எப்படி நம்ம தர்மம் பண்ணிருக்கோம், சாதாரண இல்ல. சில பேருக்கு தெரிய மாட்டது. தர்மம் பண்ணிருக்கோம், சார வரைக்கும் தர்மம் பண்ணணும். தர்மம் சொன்னா ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு. ஐயோ என்னால முடியாத பாருங்க. அம்மா